அதீங்க. நீ பேசாம ராதுற. வீட்டு செலவுக்கு பணம் குடுறான்னு கேட்டதுக்கு வீரப்பா வசனம் பேசிட்டு போனா. இப்ப வந்து 2 லட்சம் ரூபாய் பிச்சை கேட்டு வந்திருக்கான். மானங்கட்ட பையன். இங்க பாரு, வார்த்தையை அளந்து பேசு. யாரு மானங்கட்ட பையா? கார்த்தி இரு. நீ தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாத. நான் அவர்கிட்ட பேசுறேன். ஏங்க, இப்ப இருக்கிற சூழ்நிலையில உங்களால 2 லட்சம் கொடுக்க முடியாதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அத கோவப்படாம பக்குவமா சொல்லலாம்ல. கொஞ்சம் வெயிட் பண்ணு, இப்ப இருக்கிற பிரச்சனை சரியானப்புறம் நான் ஏற்பாடு பண்ணி தரேன் நம்பிக்கை கொடுக்கலாம்ல. அதை விட்டுட்டு பிச்சை அது இதுன்னு சொன்னா உங்க தம்பி மனசு கஷ்டப்படாதா? இவன் மனசு கஷ்டப்படுமேனு இவனை என் மடியில தூக்கி வச்சு கொஞ்சம் முடியாது. அப்படி பண்ண இவன் என் தலையில மிளகா அரைச்சிருவான். பிரபு இருப்பா. ஆதிரை என்ன சொல்லுதுன்னு உனக்கு புரியலையா? கார்த்தி ஓ தம்பி தானே. அவங்கிட்ட இந்த வீட்டோட நிலைமைய நிதானமா எடுத்து சொல்லி புரிய வைக்க வேண்டியது உன்னோட கடமை தானே. எனக்கு இந்த வீட்டு நிலைமை எடுத்து சொல்லி நீங்க புரிய வச்சீங்களா? நானா தானே புரிஞ்சுக்கிட்டேன். இவனுக்கு புத்தி இல்லையா? இவனால புரிஞ்சுக்க முடியாதா? அண்ணா, இப்படி எல்லாத்துக்கும் எதிர்வாதம் பேசி எல்லார் வாயும் அடைச்சிடலாம் நினைச்சிட்டு இருக்கியா? சின்னவனே, நீயும் பதிலுக்கு பதில் கோவப்பட்டா எப்படிரா? கொஞ்சம் பேசாம இருப்பா. பாட்டி, கடவுள் என்ன கேட்கறதுக்கு காது மட்டும் கொடுக்கல, பேசுறதுக்கு வாயும் கொடுத்திருக்காரு. நான் பேசிதான் ஆகணும் பாட்டி. எனக்காக, உங்களுக்காக, நம்ம குடும்பத்துக்காக நான் பேசிதான் ஆகணும். நான் மெக்கானிக் ஷாப் வைக்கணும்னு நினைக்கிறது எனக்காக இல்ல பாட்டி, நமக்காக. நாளைக்கு இவர் பாட்டுக்கு தனி கொடுத்துன்னு போயிட்டாருன்னா அப்புறம் நம்ம கதி என்ன? அதோ கதி தானே. கார்த்தி, அப்படிலாம் உங்களை அதோ கதையா விட்டுட்டு நாங்க தனி கொடுத்துன்னு போயிட மாட்டோம் கார்த்தி. அண்ணி, நான் உங்களை சொல்லல அண்ணி. நீ உன் அண்ணனை தான் சொன்ன. அவருக்காக தான் நான் இந்த பதில சொல்றேன். நீ மெக்கானிக் ஷாப் வச்சு குடும்பத்தை காப்பாத்தணும்னு நினைக்கிறதுல தப்பே இல்ல. அதுக்காக நீ 2 லட்சம் கேட்கணும்னு நினைக்கிறதுலயும் தப்பு இல்ல. ஆனா இப்ப நீ பணம் கேட்கிற சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் தப்பா இருக்கு. அண்ணி, மனசு சரியா இருந்தா சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் எப்படி அண்ணி தப்பா இருக்கும்? அப்படி இல்ல கார்த்தி. எல்லா விஷயத்திலயும் மனசு மட்டும் முடிவு பண்ணாது, சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் கூட முடிவு பண்ணும்.